ஊரில் உள்ள மனிதர்கள் ஒரு மனதாய் கூடியே தேரிலே வடத்தை விட்டு செம்பை வைத்து இழுக்கின்றீர். ஆறினாலும் அறியொணாத ஆதி சித்தநாதரை பேதையான மனிதர் பண்ணும் புரளி பாரும் பாருமே. ஊரிலே வாழும் பெரிய மனிதர்களே, நீங்கள் உங்களுக்குள் உள்ள கருத்து வேற்றுமைகளை களைந்து ஒரே மனதாக நின்று பெரிய தேரினை அலங்காரம் செய்ததில் செப்பு சிலையை வைத்து அத்தேரின் வடத்தை இழுக்கிறீர்கள். ஒரு சிறிய உருவத்திற்கு இவ்வளவு பெரிய தேரா? நூற்றுக்கணக்கான மக்கள் உடல் வியர்வை சிந்தி உள்ளம் வருந்தி இப்படி இருப்பது அறிவுடைமையாகுமா? இதனால் எவ்வளவு பொருள் விரயம், எவ்வளவு நேரம் வீணாகிறது. யாருக்கும் புலனாகாத கடவுள் அறிவின் வடிவானவர். அவரே ஆதிசித்தநாதர். அவரை சித்தத்தினால் மட்டுமே அறிதல் கூடும். அப்படி இருக்கையில் அவரை வழிபட என்னவெல்லாமோ செய்கிறீர்கள். தேராம், திருவிழாவாம், கொட்டாம், முழக்காம், இவையெல்லாம் வெறும் புரளி, அறிவற்றவர் செய்யும் புரளி. இதனை அறிவுடைய மக்களே ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று அழைக்கிறார்.